வணக்கம் நேயர்களே. சிம்ம ராசிக்குரிய ஐப்பசி மாத ராசி பலன் 18/10/2025 முதல் 16/11/2025 வரை. வழிபட்டால் வளர்ச்சி உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். வக்ர சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்கிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதன் விளைவாக மருத்துவ செலவு கூடும். திறமை இருந்தும் எதையும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் குரு கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். முறையான பெயர்ச்சி இல்லாமல் அதிசார பெயர்ச்சியாக இருந்தாலும் அதை பார்க்கும் இடங்கள் புனிதமடைகின்றன. எனவே விரயங்கள் அதிகரிக்கும். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. தாயின் உடல்நலம் சீராகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். சனி ராகு சேர்க்கை. மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையாக அதில் கவனம் செலுத்த இயலாமல் தவிப்பீர்கள். இதுபோன்ற நேரங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. பலரின் மனக்கசப்பிற்கு ஆளாக நேரிடும். விருச்சகம் செவ்வாய். ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நேரம் இது. துலாம் சுக்கிரன். ஐப்பசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அப்பொழுது புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அமைதியான வாழ்க்கைக்கு அடிகோலும் விதத்தில் பல சம்பவங்கள் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாப மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் நிதானம் தேவை. இந்த மாதம் சூரியன் வழிபாடு சுகத்தை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் அக்டோபர் 20, 21, 25, நவம்பர் 8, 9, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீலம். குரு மங்கள யோகம். ஐப்பசி 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உச்சம் பெற்ற குருவின் பார்வை விருச்சக ராசியில் உள்ள செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குருமங்கள யோகம் உருவாகிறது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் இந்த காலத்தில் இனிய சம்பவங்கள் ஏராளம் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் அதிகார பதவி கிடைக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும்.